வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாம பூண்டு தரக்கூடிய 8 ஆரோக்கிய நன்மைகளை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பூண்டு உலகம் முழுக்க உள்ள பல்வேறு உணவு வகைகளை பரவலா பயன்படுத்தப்படுற பொருள். உடலோட ரத்த அழுத்தத்தை சமச்சீரா வைக்க உதவக்கூடிய பூண்டை நம்ம அன்றாட உணவுல சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. இதய நோய்களை தடுக்கிறது முதல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறது வரைக்கும் பூண்டோட சில ஆச்சரியமான நன்மைகளை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சிலருக்கு உடல்ல சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலையும் எலும்புகள் வலுவிழக்கிறது, தேய்மானம் அடைகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளால பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்ச காலத்துக்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்ட உணவுகளை அதிகமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இங்க பூண்டோட ஆரோக்கிய நன்மைகளை இன்னமும் நாம தெரிஞ்சுக்க போறோம். ரத்த அழுத்தத்தை குறைக்குது. பூண்டு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் பாத்தீங்களா, சோ அவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்ல, இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவும். ஏன்னா ரத்த அழுத்தத்துல நேர்மறையான விளைவை கொண்டிருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்ததா கொலஸ்ட்ரால் அளவு இருக்கு பாத்தீங்களா, அதோட அளவை மேம்படுத்துது. நம்ம உடல்ல எப்பவுமே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவாகவும் இருக்கணும். உடல்ல உள்ள செல்களோட செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் அவசியம். உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிக்கிறது கல்லீரல். நாம சாப்பிடுற சாப்பாடுல இருந்தும் கொலஸ்ட்ரால் கிடைக்குது. கொலஸ்ட்ரால்ல நல்ல கொலஸ்ட்ரால் அதாவது HDL சொல்லுவாங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது LDL சொல்லுவாங்க. சோ இந்த ரெண்டு வகைகள் இருக்கு. பூண்டு உணவுல சேர்க்கப்படுறதுனால LDL அப்படின்னு சொல்ற கெட்ட கொழுப்பை குறைக்கிறது மூலமா HDL நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது மூலமும் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்த பூண்டு உதவுங்க. பூண்டு சேர்த்துக்கிற அதே வேளையில புகைப்பிடிக்கிறத தவிர்க்கிறது, உடல் எடையை குறைக்கிறது, ஒமேகா 3 உணவுல அதிகம் சேர்த்துக்கிறது, இது மூலமா நல்ல கொழுப்பை நம்ம உயர்த்தலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளா இருக்கு. பூண்டுல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட கலவைகள் இருக்கு. இது உடல்ல ஏற்படுற வீக்கத்தை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்ல, கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபட ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா புற்றுநோய்களுடைய அபாயத்தை குறைக்குது. பூண்டு பாத்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்க்கிற உணவா கருதப்படுது. உணவு குழாய், வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய், இந்த மாதிரி புற்றுநோய் வளர்ச்சியோட அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டை அதிகமா உட்கொள்றதுனால பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க. மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கை உணர்த்துவது பூண்டுதான். செல்கள் வேகமா அழிஞ்சு போய் விடாம பாதுகாக்கிறதுல வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்கு. ஞாபக சக்தி உள்ள உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாள் உயிர் வாழ்து. எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்க வெள்ளை பூண்டை அதிகமா நம்ம உணவுல எடுத்துக்கணும். வயதானவங்களுக்கு நினைவாற்றல் மேம்படுத்த பூண்டு பயன்படுதா சில ஆராய்ச்சிகள்லயே சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்ததா இதய ஆரோக்கியம். இதய நோய் ஆபத்துல உள்ள ஆண்களுக்கு பூண்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் LDL அதை நான் சொன்னேன் கெட்ட கொழுப்பு அதோட அளவை குறைக்கவும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் பூண்டு ஹெல்ப் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க கண்டிப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல நம்ம எல்லாருமே வெள்ளைப்பூடு சாப்பிட்டுருப்போம். சோ எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பூண்டோட பங்கு ரொம்ப அருமையானது. இதுல உள்ள அல்லிசின் அப்படின்ற பொருள் பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் கொல்ல வல்லது. பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவக்கூடிய கலவைகள் இருக்கு. இது நோய் தொற்றுகள் அண்ட் நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நன்மை பயக்கும். பூண்டுல அல்லிசின் போன்ற கலவைகள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடவும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா அவ்வளவுதாங்க. சோ உங்களோட அன்றாட உணவுல பூண்டை எப்படி சேர்க்கிறது? பச்சை பூண்டை நசுக்கி இல்லைன்னா நறுக்கி அதை உட்கொள்றதுக்கு முன்னாடி சில நிமிஷங்கள் உட்கார வைக்கிறது பூண்டுல காணப்படுற ஒரு நன்மை பயக்கும்னு சொல்லலாம். கலவையான அல்லிசின் உருவாவதை அது மேம்படுத்தும். உணவுகளுக்கு சுவை மற்றும் ஊட்டச்சத்தை சேர்க்க பூண்டை சமையல்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு அதிக வெப்பநிலையில பூண்டை சமைக்கிறது அதோட ஆரோக்கிய நன்மைகளை குறைச்சிடும். இப்போ கேப்சூல் சொல்லுவாங்கல்ல, கேப்சூல்ஸ், மாத்திரை அண்ட் சாறு உட்பட பல்வேறு வடிவங்கள்ல பூண்டு சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. சோ இருந்தாலும் பூண்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட நீங்க ஒரு சஜஷன் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 1 to 2 கிராம் பூண்டு சாப்பிடுறது ரொம்ப பாதுகாப்பானதா கருதப்படுது. அது மட்டும் இல்ல, இஞ்சி, மஞ்சள், கருப்பு மிளகு இது எல்லாத்தையுமே பிற பொருட்கள் கூட பூண்டை சேர்த்து நீங்க உணவுல சமைக்கிறது மூலமா அதோட ஆரோக்கிய நன்மைகளை நீங்க ரொம்பவே பெறலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பயன்பெறட்டும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்குமா பிடிக்காது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.